அனைவருக்கும் வணக்கம். நான் சக்தி ஸ்கூலில் என்னுடைய பிள்ளைங்க படிக்கிறாங்க. இந்த ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னென்னா ஒழுக்கம். இந்த ஸ்கூலில் ஒழுக்கம் ரொம்ப நிறையா இருக்குது. அதேமாரி என்னுடைய பிள்ளைங்க ஒவ்வொன்றும் நான் சாயந்தரம் வரும்போது ஒவ்வொரு பிள்ளைங்களையும் நான் கேட்பேன். ஸ்கூலில் இருக்கிற டீச்சர்ஸ், வாத்தியார் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய திறமையை இந்த குழந்தைங்களுக்கு நிறைய விதைக்கிறாங்க. அந்த குழந்தைங்க என்கிட்ட நான் வரும்போது நான் ஒரு விஷயத்தை நான் என் பிள்ளைங்கள்ட்ட நான் கேட்கும்போது எல்லாமே 100% அந்த அளவுக்கு இருக்குது இந்த ஸ்கூலில். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கூலில் பெரிய விஷயமாக நான் கருதுது என்னென்னா நீட்னஸ். ஒரு ஸ்கூலுக்கு வந்து நம்ம வீட்டில் வச்சுருக்குறோம், நம்ம எப்படி இருக்குன்றதில்ல. ஆனால் என்னுடைய வீட்டில் கூட இந்த அளவுக்கு ஒரு நீட்னஸ் இருக்குமான்றது தெரியல. இந்த ஸ்கூலில் அந்தளவுக்கு ஒரு நீட்னஸ் இருக்குது இந்த ஸ்கூலில். எனக்கு அதுதான் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். ஸ்கூலை சுற்றி அமைஞ்சிருக்கிற எல்லாம் ஒரு மரம், செடி, ஸ்கூல் ரூமு, ஃபேனு, இந்த விஷயங்களை எல்லாத்தையும் பார்க்கும்போது ரொம்ப மெய் சிலுக்குது. இந்த ஸ்கூலில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, பிரம்மாண்டமாக இருக்குது. நான் என்ன கேட்டால் நிறையா விஷயங்கள்லாம் நம்ம போயிட்டு ஒரு சுற்றுலாவை போய் பார்க்குற மாதிரி இந்த ஸ்கூலில் நான் இன்றைக்கி என் குழந்தைங்களை நான் கூப்பிட்டு வரும்போது இது ஒரு சுற்றுலா தலம் மாதிரி எனக்கு தெரியுது. ஸ்கூலுன்றது ஒரு அமைப்பு தான், ஆனால் அதையும் தாண்டி இந்த ஸ்கூலில் எனக்கு ஒரு நீட்னஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதேமாரி இன்றைக்கி வந்து நான் பேரண்ட் மீட்டிங் வச்சுருக்காங்க, அதுக்காக நான் வந்திருந்தேன். குழந்தைங்களோடைய எஜுகேட்டட் எல்லாத்தையும் பார்த்தா அந்த மார்க்கஸ்லாம் எல்லாம் பார்த்தேன். எல்லாமே என் பிள்ளைங்க எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா 100% ஒரு இவங்க பெரியவங்க, இவங்க 2வது, தம்பி 3வது. ஆனால் இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா என் கிளாஸில் 2 பேருமே ஃபஸ்ட் இடத்துல இருக்கிறாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். ஒரு தகப்பனுக்கு தன்னுடைய குழந்தை என்ன ஒரு விஷயத்த கொடுக்குமோ அது என் குழந்தைங்க எனக்கு கொடுத்துருக்கு இப்பயே. அதாவது வளரும் வயதிலேயே அந்த ஒழுக்கமும் அந்த படிப்பறிவும் இந்த ஸ்கூலில் நிறைய கிடைச்சிருக்கு. இந்த விதை வந்து மேலும் மேலும் சிறப்பாக அமையணும்னு நான் ரொம்ப இறைவனை பிரார்த்திக்கிறேன். இந்த ஸ்கூல் இன்னும் மேலும் மேலும் பெரிய ஒரு மைல்கல்லை நோக்கி போகணுன்னு இறைவனை பிரார்த்திக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஸ்கூலில் வந்து அமைஞ்சிருக்கிற டீச்சர்ஸ், இவங்களை எல்லாத்தையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா என் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்குறதுல அவ்வளோ ஒரு கையாளுறாங்க. அந்த சாயந்தரம் நான் வரும்போது அவங்களுடைய அந்த டைரிஸ்லாம் பார்த்துட்டு திரும்ப என்ன எழுதணும்னு நான் பார்க்கலாம், எழுதி கொடுக்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக ஹோம்ஒர்க் பண்ணுறது எல்லாமே எங்கள் மிஸ் இதை பண்ணி கொடுத்தாங்க, அதை சொல்லி கொடுப்பாங்க, இதை சொல்லி கொடுப்பாங்கன்னுவாங்க. ஏன்னா எனக்கு கேட்குறதுக்கே டைம் இருக்காது. அந்தளவுக்கு என் பிள்ளைங்க அந்தளவுக்கு சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என் மனைவி வந்து என் பிள்ளைங்கள்ட்ட நிறைய ஸ்பெண்ட் பண்ண முடியல, ஏன்னா அவங்க படிச்சிருக்காங்க. நான் என்னுடைய நாலேஜுக்கு நான் என் பிள்ளைங்களுக்கும் சொல்லிக் கொடுப்பேன், ஆனால் எனக்கும் ஸ்பெண்ட் பண்ண முடியல. நாங்கள் யாருமே என் பிள்ளைங்களுக்கு எதுவுமே சொல்லிக் கொடுக்க முடியல. இன்றைக்கி பேரண்ட்ஸ் மீட்டிங்கில் நான் போயிட்டு ரேங்க் கார்டெலாம் பார்க்கும்போது எல்லாமே ரொம்ப ஃபஸ்ட் இடத்துல இருக்காங்க. அதனால் எனக்கு ரொம்ப பிரமிச்சமான இருக்குது. ஸ்கூலினுடைய நீட்னஸை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இன்றைக்கி தான் எல்லா இடத்துலையும் சுற்றி பார்த்தேன். இந்த ஸ்கூல் வந்து இவ்வளோ தூரம் வளர்ச்சி ஆகுமான்றது யாருமே நினச்சி கூட பார்க்க முடியல. ஏன்னா எல்லோரும் பார்த்துருப்பீங்க, ஒரு கடந்த வருடம் எவ்வளோ ஒரு ரொம்ப மோசமான நிலையில் எவ்வளோ பிரச்சனையில் இருந்தது. ஆனால் இந்த அளவுக்கு வந்திருக்குன்றது பெரிய விஷயமா இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ஸ்கூலில் எல்லோரும் வந்து நீங்களும் உங்களுடைய பிள்ளைங்களை இந்த ஸ்கூலில் வந்து சேருங்க. ஏன்னா நல்ல ஒரு நீட்னஸ் இருக்குது. ஏன்னா ஒரு குழந்தைக்கோ இல்லை எனக்கோ உங்களுக்கோ ஒழுக்கம்தான் ரொம்ப முக்கியம். இந்த ஸ்கூல் முதல் இடத்துல இருக்கிறது எனக்கு ஒழுக்கம்தான். எனக்கு அந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்கு. நன்றி. வணக்கங்க. என் பேர் வந்து அமுதா. நான் கச்சிராப்பாளையம் என்னுடைய நேட்டிவ் வந்து. என் பசங்க 2 பேரும் சக்தி ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க. ஒருத்தன் 8th படிக்கிறான், இன்னொருத்தன் வந்து 6th படிக்கிறான். 2 பேருமே வந்து நல்லா படிக்கிறாங்க. இங்கே வந்து ஒவ்வொரு குழந்தைங்களுமே வந்து சக்தி ஸ்கூலில் டீச்சர்ஸுங்க வந்து அவங்களுடைய சொந்த குழந்தை மாதிரி ஓனாக அவ்வளோ கேரிங்காக பார்த்துக்கிறாங்க. ரீடிங் சரி, ரைட்டிங் எல்லாமே வந்து செம்மையாக கொண்டுட்டு வராங்க. என் பையனுக்கெலாம் ஸ்டார்டிங்கில் எழுதவே வராது. இப்போலாம் அவன் ஹேண்ட் ரைட்டிங்கை என்னால் நம்ப முடியல, அந்தளவுக்கு வந்து அவன் எழுதுகிறான். அதுவே இன்னும் பத்தலை. நான் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்கிறேன், எங்கள் மிஸ்ஸு பத்தலைன்றாங்க, இன்னும் நல்லா எழுதணும் அப்படின்னு சொல்லி அந்தளவுக்கு வந்து மிஸ்ஸுங்க வந்து இங்கே கொண்டுட்டு வராங்க. பர்சனலாக தனித்தனியாக ஒவ்வொரு பேரண்ட்டுக்கும் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, பசங்க வீட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கேட்கணுன்னு எந்த அவசியமும் இல்லை. வீட்டில் வந்து பேரண்ட்ஸ் நாம தான் பார்த்துக்கணும். ஆனால் அவங்க வந்து கேட்குறாங்க, ஒவ்வொரு பசங்களோட ஆக்டிவிட்டி எப்படி இருக்குது, வீட்டில் என்ன பண்ணுறாங்க எல்லாமே கேட்குறாங்க. எதுவாக இருந்தாலும் எங்கள்கிட்ட வந்து நீங்கள் சொல்லுங்கள், அப்போ தான் வந்து எங்களால் என்ன பண்ண முடியும் நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் எங்கள்கிட்ட வந்து கேட்குறாங்க. பேரண்ட்ஸ்க்கும் டீச்சர்ஸ்க்கும் வந்து ஒரு நல்ல கம்யூனிகேஷன் உண்டு பண்ணுறாங்க. நல்லா எப்படி சொல்கிறதுனா
ஒரு நல்ல ஒரு உறவு வந்து அவங்க மேம்படுத்திக்கிட்டு வராங்க. நல்லா பேசுகிறாங்க, பசங்கள்ட்டையும் சரி எங்கள்கிட்டையும் சரி நல்ல சப்போர்ட் கொடுக்குறாங்க. எங்களுக்கு நிறைய ஸ்போர்ட்டிவாக எங்களுக்கு வந்து பசங்களுக்கு மோட்டிவேஷன் நிறைய சொல்லி தராங்க. அவங்க எப்படி இருக்காங்க, பேரண்ட்ஸோட அடிப்படையிலேருந்து எப்படி இருக்காங்க, எதுக்காக நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க, படிக்கிறது முதற்கொண்டு எல்லாமே, ஃபீஸ் கட்டுறது எல்லாமே வந்து அவ்வளோ ஒரு இதாக சொல்லி கொடுக்குறாங்க. நல்லா பார்த்துக்கிறாங்க. என் பசங்க 2 பேருமே சூப்பராக படிக்கிறாங்க. எனக்கு வந்து சக்தி ஸ்கூல் ரொம்ப பிடிச்சிருக்கு. என் பிள்ளைங்க இங்கே வந்து நிறைய மார்க் அச்சீவ் பண்ணுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. நீங்களும் சக்தி ஸ்கூலை வந்து லைக் பண்ணுங்கள். சக்தி ஸ்கூல் வந்து பெஸ்ட்டு ஸ்கூலுன்னு தான் நான் சொல்லுவேன். எல்லாத்துலேயுமே சரி நீட்னஸ்ஸு, டிசிப்ளினு, ஒரு நாள் கூட ஐடி கார்டு இது ஹோம்ஒர்க் பண்ணாமல் வந்ததில்ல, ஐடி கார்டு போடாமல் வந்ததில்ல, ஷூ டக்கிங் பண்ணுறது எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க. வீட்டுக்கு வந்தாலும் அதே மாதிரி கரெக்டாக எல்லாமே வந்து மாற்றிப்பாங்க. மற்ற ஸ்கூல் பசங்க அந்த மாதிரிலாம் வந்து இது பண்ணும்போது இது ஸ்கூல் யூனிஃபார்ம் கூட மாற்றாமல் அந்த மாதிரிலாம் விளையாண்டுட்டுலாம் இருந்திருக்காங்க. இப்போ வந்து என் பசங்க வந்து எல்லாமே வந்து செம்மையாக பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ஒரு 4-5 இயர்ஸாக படிச்சுட்ருக்காங்க. நல்லா படிக்கிறாங்க. சக்தி ஸ்கூல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என் பசங்களும் இங்கே தான் படிப்பேன், வேறு ஸ்கூல் மாற மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்லா படிக்கிறாங்க. டீச்சர்ஸுங்களுக்கும் சக்தி ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. என் பேர் ராஜலக்ஷ்மி மேம். என் பையன் வந்து 2nd ஸ்டாண்டர்ட் இ செக்ஷன் படிக்கிறான். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டை விட இப்போ செகண்ட் ஸ்டாண்டர்டில் அவனோட ஹேண்ட் ரைட்டிங்லேருந்து எஜுகேஷன்லேருந்து எல்லாமே நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு. அதில் தான் ஃபஸ்ட்டு நான் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான் போட்டேனே தவிர எல்கேஜி யூகேஜிலாம் போடல. இருந்தாலுமே என் பையன் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் இருந்ததை விட இப்போ நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கான். இங்கே நான் சக்தி ஸ்கூலில் சேர்த்துட்டேனே அப்படின்னு சொன்னவங்க கூட இந்த ஸ்கூலில் பிரேக் பண்ணாமல் நல்லா இன்னமும் படிக்க வச்சுட்டு தான் இருக்காங்க. எஜுகேஷனும் நல்லா சூப்பராக இருக்குங்க. அதேமாரி யூடியூப் சேனலில் பண்ணுற எல்லா ரெட் டே எல்லாமே வந்து நல்லா சூப்பராக எல்லா ஆக்டிவிட்டியும் சூப்பராக பண்ணுறாங்க. அதெல்லாம் யூடியூப்பில் சேனலில் நாங்கள் பார்த்துட்ருக்கோம் மேம். அதிஷா அவள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. நகுலன் யூகேஜி படிக்கிறாங்க. நல்லா படிக்கிறாங்க. எங்களுக்கு ரொம்ப நல்லா பிடிக்குது. நல்லா எஜுகேஷனும் நல்லா இருக்குது. ஸ்கூல் கோச்சிங்கும் நல்லா சூப்பராக சொல்லி கொடுக்குறாங்க. ஆக்டிவிட்டிலாம் நல்லா இருக்காங்க. நல்லா படிக்கிறாங்க. யோஷினியோட பேரண்ட்ஸ் நான். எல்கேஜிலேருந்து இங்கே தான் படிக்கிறேன். இப்போ 6th படிச்சிட்ருக்கா. கொரோனா டைமில் கொஞ்சம் படிக்க மாட்டாளான்னு யோசித்தப்ப இப்போ நல்லாவே படிச்சிட்ருக்கா. நல்ல மார்க் எடுக்கிறா. இந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டும் ஸ்டாஃபும் நல்லாவே பார்த்துக்கிறாங்க. நல்லா கோச்சிங் கொடுக்குறாங்க.